ஓம் சாந்தி. தினம் ஒரு கதை பகுதியில் இன்றொரு கதை பார்க்கலாம். திருநாவுக்கரசர் சைவ மதத்திலிருந்து சமண மதத்திற்கு மாறிவிடுகிறார். மீண்டும் சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாறிவிடுகிறார். அப்போது அவர் செய்த குற்றத்திற்காக சமண மன்னன் தண்டனை கொடுக்கிறார். திருநாவுக்கரசரை சுண்ணாம்பு காலவாயில் போட்டு கொன்றுவிடுங்கள் என்று. சுண்ணாம்பு காலவாயினுள்ளே எந்த பொருளை போட்டாலும் சாம்பலாய் போய்விடும். சுண்ணாம்பு காலவாயில் போட்டதுமே ஒரு அழகான பாடல் பாடுகிறார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசும் தென்றலும் வீங்கிள வேனிலும் மூசு வன்றரை பொய்கையும் போன்றரே ஈசன் எந்த இணையடி நீழலே என்று. இந்த பாடலின் அர்த்தம் என்னவென்றால், நான் வணங்கும் இறைவனை நினைத்து கொண்டிருப்பதால் இந்த சுண்ணாம்பு காலவாய் எப்படி இருக்கிறதென்றால், ஒரு இனிய சுரம் தவறாத வீணை இசை இசைப்பது போல, மாலை நேரத்து இளம் வெயில் சுகமளிப்பது போல, குளிர்ந்த பொய்கையின் கரையில் இருப்பது போல இருக்கிறது. இந்த சம்பவம் உண்மையா என்று நமக்கு ஒரு கேள்வி வரும். சுண்ணாம்பு காலவாயில் போட்டால் வெந்து சாம்பலாக போய்விடுவார்கள். சுண்ணாம்பு காலவாயில் போட்டால் எப்படி இளம் வெயில் போலவும் பொய்கையின் காற்று வீச முடியும் என்ற கேள்வி வரலாம். திருநாவுக்கரசரை எல்லாம் விட்டுவிடுங்கள். ஆபீஸில் ஐடி ரெய்டு வருகிறது. முதலாளி பல கோடி ரூபாய் தவறுதலாக சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஏசி ரூமில் இருந்தாலும் வேர்த்து கொட்டுமா கொட்டாதா என்றால் வேர்த்து கொட்டும். இது என்ன சயின்ஸ்? சயின்ஸ் படி அந்த ஏசி ரூமில் யாருக்கும் வேர்க்கக்கூடாது. ஆனால் அந்த மனிதனுக்கு வேர்த்து கொட்டுகிறது. ஏனென்றால் ஐடி ரைடில் பணத்தை எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள் என்ற பயத்தில். அப்போது இங்கே எண்ணங்கள் தான் வேலை செய்கிறது, சூழ்நிலை வேலை செய்யவில்லை. நாம் கூட வேண்டாத ஒரு மனிதரை மகிழ்ச்சியான ஒரு கட்டத்தில் ஒருத்தருக்கு நினைவுபடுத்துகிறோம் என்றால், இந்த நேரத்தில் அந்த ஆளை ஏன் நினைவுபடுத்துகிறாய், எனக்கு நினைத்தாலே எரிகிறது என்று சொல்வார்கள். அப்போது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், யார் முன்னால் இருக்கிறீர்கள், நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பது பொருட்டல்ல. நீங்கள் யாரை நினைக்கிறீர்கள், எதை நினைக்கிறீர்கள் என்பதுதான் பொருட்டு. நாம் சதா இறைவனை நினைத்தால் அந்த அன்பையும் ஆனந்தத்தையும் எப்பொழுதும் அனுபவித்து கொண்டே இருக்கலாம். அதை விட்டுவிட்டு மனிதர்களின் குறைகளை பார்த்துவிட்டு ஏன் நொந்து நொந்து வாழ்க்கையை வீணாக்க வேண்டும்? வள்ளுவர் அழகாக சொல்கிறார், கனி இருக்க காய் கவர்ந்தற்று. கனி மாதிரி நம்முடைய இறைவன் இருக்கும்போது காய் மாதிரி சில மனிதர்களை நினைத்து ஏன் நம் வாழ்நாளெல்லாம் நொந்து போக வேண்டும்? நினைப்பது ஏன் நல்லதாக நினைக்க கூடாது? நினைவை வைத்து நிகழ்ச்சியை மாற்றிவிடலாம். நிகழ்ச்சியை நினைத்து நினைத்து உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். நல்லதை நினையுங்கள், நல்லது நடக்கும். நல்லதென்பது இறைவன்தான். ஓம் சாந்தி.